ட்ரம்ப் நெதன்யாகுவை கொலை செய்ய 58 மில்லியன் பரிசு அறிவிப்பு. ஈரானின் அதிரடி திட்டம். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். ஈரான் மீது ரகசியமாக நடக்கும் கூட்டம். ஈரான் போரின் தாக்கம். பிரித்தானியாவில் அதிகரிக்கும் வேலைவாய்ப்பின்மை. ஈரான் நாடாளுமன்றம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரை கொலை செய்யும் நபர்களுக்கு 5 கோடி யூரோ சுமார் $58 மில்லியன் பரிசு தொகை வழங்கும் மசோதாவை பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை குழு தலைவர் இப்ராஹிம் அசிசி இஸ்லாமிய குடியரசின் இராணுவ மற்றும் பாதுகாப்பு படைகளின் அதிரடி நடவடிக்கை என்ற தலைப்பில் ஒரு புதிய மசோதா தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த மசோதா மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தலைவர்களை கொலை செய்பவர்களுக்கு 50 மில்லியன் யூரோ பரிசு வழங்கும் திட்டம் சட்டப்பூர்வமாக்கப்படலாம் என கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 தெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்நாட்டு உயர்ந்த தலைவர் அலி கமேனி உயிர்ந்துள்ளதாக கூறப்படும் சம்பவத்திற்கு பதிலடி நடவடிக்கையாக இந்த மசோதா கொண்டுவரப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்ராஹிம் அசிசி கூறுகையில் ட்ரம்ப், நெதன்யாகு மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளைப்படை தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் ஆகியோர் காமெனி படுகொலையில் பங்கு கொண்டதாக குற்றம் சாட்டி அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். புதிய பரிசு திட்டம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன. இதற்கிடையில் ஈரான் அமெரிக்காவுக்கு புதிய சமாதான முன்மொழிவை அனுப்பியுள்ளதாகவும் ஆனால் அது முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து பெரிய மாற்றமில்லை என்று எக்ஸியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் மீண்டும் ஈரான் மீது இராணுவ தாக்குதலை நடத்துவதற்கான தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருவதாக வெளியாகியுள்ள தகவல்கள் உலக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படாத நிலையில் அமெரிக்கா அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக கடும் அழுத்தங்களை சந்தித்து வருகிறது. இந்த சூழலில் ஈரான் அணு ஆயுத திட்டம் மற்றும் பொருளாதார தடைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஞாயிற்றுக்கிழமை ஈரான் ராணுவம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியதை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வேகமாக உயர்ந்து $110 தாண்டியது. இதனால் இந்தியா உட்பட பல நாடுகள் அதிர்ச்சி அடைந்துள்ளன. இந்த பரபரப்பான சூழலில் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் வாய்ப்பு இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள பதிவில் காணப்படுகிறது. இந்த வாரத்திலேயே புதிய தாக்குதல் தொடங்கக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் 3 நாடுகளுக்கிடையே எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது நிலைமை மீண்டும் பதற்றமடைந்துள்ளது. பிரித்தானியாவில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் எதிர்பாராத விதமாக அதிகரித்துள்ளதுடன் வெற்றிடங்களின் எண்ணிக்கையும் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக குறைந்த மட்டத்துக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. ஈரான் போர் காரணமாக நிறுவனங்கள் சந்தித்து வரும் ஆரம்பகட்ட பாதிப்புகளிலே இதற்கு முக்கியம் காரணம் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி வரையிலான 3 மாதங்களில் 4.9% ஆக இருந்த வேலைவாய்ப்பின்மை விகிதம் மார்ச் வரையிலான 3 மாத காலப்பகுதியில் 5% ஆக சற்றே உயர்ந்துள்ளது. அதேவேளையில் பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியில் வேலைவாய்ப்புக்கான வெற்றிடங்களின் எண்ணிக்கை 28,000க்கு குறைந்து 7,05,000 ஆக வீழ்ச்சியடைந்துள்ளது. குறைந்த ஊதியம் வழங்கும் விருந்தோம்பல் மற்றும் சில்லறை வர்த்தகம் ஆகிய துறைகளே இதனால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளின் போர் நீடிக்கும் வரை தொழிலாளர்களுக்கான தேவை தொடர்ந்து பலவீனமடையும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். வேலைவாய்ப்பின்மை அதிகரிப்பு மற்றும் மந்தமான ஊதிய வளர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதங்களை உயர்த்த வேண்டுமா என்பதை தீர்மானிக்க இங்கிலாந்து வங்கிக்கு கூடுதல் கால அவகாசம் கிடைக்கும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். வேலைவாய்ப்பு சந்தையின் இந்த மந்தநிலை இளைஞர்களை மிகவும் கடுமையாக பாதித்துள்ளது. பிரித்தானியாவில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை விகிதம் தற்போது 14% ஆக உயர்ந்துள்ளது. இது 2014 ஆண்டிற்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த அளவாகும். கடந்த சில ஆண்டுகளில் 16 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் வேலைவாய்ப்பு விகிதம் 54%-50% குறைந்துள்ளதாக ஆய்வுகள் காட்டுகின்றன.